ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ரஷ்யன் ஃபேண்டசி டார்க் காமெடி படமாக வெளியான டொமோவே படத்தை ஹவுஸ் செல்ஃப் அப்படின்ற பேர்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஷ்யன் நாவலான டொமோவே அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மாஸ்கோவில் வினோதமான ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல டெனண்டா வர யாருமே பாத்தீங்கன்னா அதிக நாட்கள் அங்க வந்து இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கிரீச்சர், அதாவது ஹவுஸ் செல்ஃப் அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரீச்சர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை விரட்டி விட்டுரும். சோ இந்த சூழல்ல சிங்கிள் மதரா இருக்கிற விக்காவும் அவங்களுடைய பொண்ணான அலினாவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போறாங்க. புதுசா எந்த ஒரு டெனன்ட் வந்தாலுமே பிடிக்காத அந்த கிரீச்சர் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்கள வந்து துரத்த ட்ரை பண்ணுது. அந்த பிரச்சனைகளை இவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, அந்த எல்ஃபுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் கிட்ஸ் டார்கெட் ஆடியன்ஸா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. சோ கிட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. பட் இந்த படம் எந்த அளவுக்கு வந்து அடல்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் அதை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபேண்டசி சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சில இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. டார்க் காமெடி போர்ஷன் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ரஷ்யன் ஃபோக்லோரை டார்க் காமெடி கலந்து டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பிரெடிக்டபிளாவும் டிராகிங்காவும் இருக்கு. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி ஹவுஸ் செல்ஃப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.